ஸோ ஹலோ எவ்ரிவன். ஸோ இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தா 12th மேக்ஸில் லெசன் 2 அதில் எக்ஸசைஸ் 2.2ல் ஃபஸ்ட் சம் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். கொஸ்டின் என்னென்னு பார்த்தா இவாலுவேட். ஸோ இதோட வேல்யூ ஃபைன் பண்ணால் போதும். நமக்கு ஆக்சுவலாக ஜெட்டோட வேல்யூ கொடுத்துட்டாங்க. இஃப் அதே மாதிரி டபிள்யூவோட வேல்யூவும் கொடுத்துட்டு இங்கே இருக்கக்கூடிய 6 கொஸ்டினுமே 1 by 1 கேட்டிருக்காங்க. ஸோ எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வாங்க 2.1 ஃபுல்லாக பார்த்துட்டிங்கன்னா இந்த வீடியோ ஈஸியாக தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட் ஒன் பார்த்துடலாம். ஃபஸ்ட் ஒன்னோட வேல்யூ என்னென்னு பார்த்தா z + w. இதை ஃபைன் பண்ண சொல்லியிருக்காங்க. சொல்யூஷன் ஃபஸ்ட்டு என்ன பண்ணான்னா ஒன் டைம் கிவன். ஓகே, நான் இங்கே ஒரு முறை எழுதுகிறேன், நீங்கள் ஒரு சமுக்குமே ஒரு முறை கிவன் எழுதுங்க. ஓகேங்களா? ஸோ ஜெட்டோட வேல்யூ என்னென்னு பார்த்தா 5 - 2y அண்ட் தென் டபிள்யூவோட வேல்யூ என்னென்னு பார்த்தா -1 + 3i. இந்த மாதிரி ஒரு சம்முக்குமே எக்ஸாமில் ஏதாவது ஒன்று தான் கேட்க போகிறாங்க. ஸோ அதனால் கிவனை கண்டினியூவாக எழுத பழகுங்க. ஸோ என்ன கேட்டாங்க? z + w. ஸோ ஜெட்டோட வேல்யூ என்ன? 5 + 2y + -1 + 3i. டபிள்யூவோட வேல்யூ ஓகேங்களா? மைனஸ். ஓகே, இங்கே ப்ளஸ் வராது, மைனஸ். ஓகேங்களா? சரி, ஓகே. இப்போ ப்ராக்கெட் ரிமூவ் பண்ணிடலாம். 5 - 2y -1 + 3i. இங்கே பாருங்கள் 5, 1 இதெல்லாமே ரியல் நம்பர்ஸ்ன்னு சொல்லுவோம். இது கூட i இருந்துச்சுன்னா அது இமேஜினரி நம்பர்ஸ்ன்னு சொல்லுவோம். இமேஜினரியில் தனியாகவும் ரியல் நம்பர்ஸில் தனியாக எடுத்துக்கலாமா? 5 - 1. ஸோ இங்கே என்ன இருக்குது? -2y ப்ளஸ் போட்டுக்கலாம். -2y + 3i. ஓகேங்களா? ஸோ 1ல் 5ல் 1 போச்சுன்னா 4. அண்ட் தென் இதில் நல்லா பாருங்களேன், ஐன்றது ஜஸ்ட் நம்பர் மட்டும் தான், அதனால் அதை எதுவும் கண்டுக்காதீங்க. -2y + 3i. ஸோ இப்போ ஆன்சர் என்ன வரப்போகுதுன்னா i மட்டும் தான் வரப்போகுது. ஓகேங்களா? +i. ஸோ இதுதான் இதோட ஃபஸ்ட் ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்ன கொடுத்துருக்கான்னு பார்த்தா z - iw. ஓகேவா? இங்கே டேரெக்டாக நம்ம சொல்யூஷன் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ என்ன கொடுத்துருக்கான்னு பார்த்தா z - iw. ஆக்சுவலாக இது கிவன் தான். ஜெட்டோட வேல்யூ என்னன்னு பார்த்தா 5 - 2y. மிடில் என்ன இருக்குன்னு பார்த்தா மைனஸ். அதே மாதிரி டபிள்யூ யூஸ் பண்ணணும். ஓகேவா? டபிள்யூட வேல்யூ என்னென்னு பார்த்தா -1 + 3i. ஓகேங்களா? ஸோ டேரெக்டாக இப்போ ரிமூவ் பண்ண ஆரம்பிச்சோம் ப்ராக்கெட்டை. ஸோ இது பிரச்சனை கிடையாது, பட் இங்கே தான் பிரச்சனையே நமக்கு. ஸோ மைனஸை வெளியே வச்சுக்கலாம். ஐயை முதல்ல மல்டிபிள் பண்ண -i + 3 × i². i² ஆன்சர் தெரியும் எவ்வளோன்னு பார்த்தா -1. இப்போ இதை சப்ஸ்டியூஷன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ப்ராக்கெட்டை ரிமூவ் பண்ணிக்கலாம். ஏன்னா ஒன்றுமே சின்ன மிஸ்டேக்ஸில் நம்ம மாட்டிக்கக்கூடாது. -1. ஓகேங்களா? ஸோ ஓப்பன் பண்ணுற ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணுறோமா அதையும் தெளிவாக பார்த்துக்கோங்க. 5 - 2y -i -3. ஓகேங்களா? இப்போ இந்த டேரெக்டாக மைனஸ் உள்ள தள்ளிடலாம். ஸோ 5 - 2y மைனஸ் × மைனஸ் +i -* +3. இப்போ என்ன பண்ண போகிறோம்? ரியல் நம்பர்ஸ்லாம் ஒரு பக்கம், இமேஜினரி நம்பர்ஸ்லாம் ஒரு பக்கம் தனியாக சாக்ரிகேட் பண்ணிடலாமா? ஸோ என்ன இருக்குன்னு பார்த்தா 5 + 3 அண்ட் தென் ப்ளஸ், எப்போவுமே வெளியே ப்ளஸ் போட்டுடலாம். -2y + i. ஓகே, இதை ஆட் பண்ணாச்சா நமக்கு 8 வருமா? பட் ஆனால் இது அப்படி கிடையாது. -2y இது +i. ஸோ பெரிய நம்பர் ஒன்றுமே இல்லைனா 1ன்னு கன்சிடர் பண்ணிடணும். 2ல் 1 போனால் 1, பட் பெரிய நம்பர் என்னென்னு பார்த்தா மைனஸ். ஸோ அப்போது -i அப்படின்றத ஆன்சர். இது ஒரு ஜென்ரல் மல்டிபிள் ப்ராக்கெட். ஸோ 8 - i. ஓகேவா? 8 - i அவ்வளோதாங்க. ஸோ ஓகே, தேர்ட் ஒன் பார்த்துலாம். சப்டிவிஷன் தான் இதெல்லாமே. ஸோ தேர்ட் ஒன். ஸோ இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தா 2z + 3w. இந்த முறை நமக்கு எக்ஸ்ட்ரா ஒரு கான்ஸ்டன்டே கொடுத்துருக்காங்க. மல்டிபிள் பண்ணி செக் பண்ணி போடணும். 2 × ஜெட்டோட வேல்யூ என்னென்னு பார்த்தா 5 - 2y + 3 × டபிள்யூட ஆன்சர் என்னென்னு பார்த்தா -1 + 3i. ஓகேங்களா? ஸோ இப்போ டேரெக்டாக மல்டிபிள் பண்ண முதல்ல மல்டிபிள் முடிச்சுட்டு தான் ப்ராக்கெட் வந்து வெளியே எடுக்க போகிறோம். மல்டிபிள் ஃபஸ்ட்டு 5 × 2 = 10 -2 × 2 = 4i. இது பிரச்சனை கிடையாது. நமக்கு வெளியே ஒரு ஐயோ மைனஸோ இல்லாத வரைக்கும் டேரெக்டாக நம்மளால் ப்ராக்கெட்டை ரிமூவ் பண்ண முடியும். பட் மைனஸ் இருந்தால் மட்டும் மைனஸ் உள்ள மல்டிபிள் பண்ணி ரிமூவ் பண்ணணும். பட் இங்கே ப்ளஸ்ன்றதால பிரச்சனை கிடையாது, டேரெக்டாக ரிமூவ் பண்ணிடலாம். 3 × 1 -3 ப்ளஸ் அப்படியே 3 × 3 = 9i. சரி, ஓகே. இப்போ அதே மாதிரி ரியல் நம்பர்ஸ்லாம் ஒரு பக்கமும் இமேஜினரி நம்பர்ஸ்லாம் ஒரு பக்கம் எடுத்துகிட்டு வந்துடலாம். ஸோ இங்கே என்ன இருக்குதுன்னு பார்த்தா 10 - 3 அண்ட் தென் ப்ளஸ் -4i + 9i. ஓகே, 10 - 3 என்னன்னு பார்த்தா 7 ப்ளஸ் 4ல் 9 போச்சுன்னா 5i. டேரெக்டாக இதோட ஆன்சர் அவ்வளோதான். ஸோ நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தா ஃபோர்த் ஒன். ஸோ ஃபோர்த் ஒனோட கொஸ்டின் என்னென்னு பார்த்தா zw. இந்த இடத்துல தான் நமக்கு மல்டிப்ளிகேஷனே ரூல் வந்திருக்கு. ஸோ அப்போது என்ன பண்ணலாம்? z × w. ஆக்சுவலாக ஜெட்டோட ஆன்சர் என்னென்னு பார்த்தா 5 - 2y × -1 + 3i. ஸோ இங்கே ஒரு மல்டிபிள் தான் யூஸ் பண்ண போகிறோம். இதோட பேர் என்னென்னு பார்த்தா ரெயின்போ மல்டிப்ளிகேஷன். ஸோ சின்ன வயசில் சொல்லி கொடுத்துருப்பாங்க, சொல்லி கொடுக்கலனாலும் இங்கே பார்த்துருங்க. ரெயின்போ மல்டிப்ளிகேஷன். ஃபஸ்ட் நம்பர் ஃபஸ்ட்டு 2 டேர்மை மல்டிபிள் பண்ணுறோம். நெக்ஸ்ட் நம்பர் அடுத்த 2 டேர்மை மல்டிபிள் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு 5 1s are -5 5 × 3 15 i. ஓகேங்களா? ஸோ மேலே இருக்குது, மேலே இருக்கட்டும். அதே மாதிரி அடுத்தது மல்டிப்ளிகேஷன் கீழே போட்டுக்கலாம். -× ப்ளஸ் முதல்ல சிம்பிளை மல்டிபிள் பண்ணிட்டு நம்பர் 2 × 1 2 i அப்படியே கேரி ஃபார்வர்டு. -+
மைனஸ் 2 3s are 6 I into I ஸ்கொயர். ஓகேங்களா? ஸோ டேரெக்டாக நமக்கு ஐ கிடச்சிடும். இந்த மாதிரி இந்த ஸ்டெப்பில் போடும்போது அதுக்கு நேரான நம்பர்ஸ் நமக்கு கிடச்சிடும். -5. ஸோ 15 ஒரு 2 இருக்குது, ஆட் பண்ணச்சு 17i மைனஸ் 6 ஐயை ஸ்கொயர் பண்ணச்சு -1 வந்துடுங்களா? ஸோ ரிமைனிங் என்ன இருக்குன்னா -5 ப்ளஸ் 17i மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 6. இப்போ ரெண்டு ரியல் தான் இருக்குது. ஸோ அதை ஜாயின் பண்ணிக்கலாம். 6 - 5 ப்ளஸ் 17i. ஸோ ஆன்சர் 1 ப்ளஸ் 17i. ஒரு ரியலும் இருக்கும் நமக்கு, அதே மாதிரி ஒரு இமேஜினரியுமே நமக்கு இதில் இருக்கும். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தா 5th ஒன். ஸோ z² ப்ளஸ் 2zw ப்ளஸ் w². ஆக்சுவலாக இதை பார்க்கறதுக்கு எப்படி இருக்குன்னா ஃபார்முலா மாதிரியே இருக்கும். ஸோ எல்லாமே இவ்வளோ தூரம் ஃபுல்லாக போடணுன்ற அவசியம் கிடையாது. உள்ளுக்குள்ளே என்ன ஷார்ட்கட்ஸ் இருக்கோ கரெக்டாக கண்டுபிடிச்சிடணும். a + b-யோட ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா என்னன்னு பார்த்தா a² + b² + 2ab. இந்த பேட்டர்ன்லேயே இருக்குது ஆக்சுவலாக இதெல்லாமே. ஸோ கரெக்டாக அதை நம்ம கணிச்சு வச்சிடணும். இந்த இடத்துல ஏவோட வேல்யூ என்னென்னு பார்த்தா z, அதே மாதிரி பியோட வேல்யூ என்னென்னு பார்த்தா w. ஸோ கரெக்டாக இருக்கிறதால டேரெக்டாக உள்ளே எடுத்துகிட்டு போயிடலாம். ஸோ இந்த மாதிரி இருக்கிற நம்பர் நம்மளால் இப்படி எழுத முடியும். ஏன்னா இப்படி இருக்கிறத நம்மளால் இப்படி எழுத முடியும்னா அப்போ ரிவர்ஸ் பேட்டர்ன்லேயே நம்மளால் எழுத முடியும். ஓகேங்களா? அப்போ என்ன கொடுத்துருக்காங்க z² + 2zw + w². இது எப்படி எழுதலான்னு பார்த்தா z + w the whole square எழுதிக்கலாம். ஒருவேளை நீங்கள் இதை சப்ஸ்டியூஷன் பண்ணி மல்டிபிள் பண்ணி எதுக்கு அந்த ரிஸ்க்குன்றதால தான் இந்த மாதிரி ஷார்ட்கட். ஜெட்டோட வேல்யூ என்னன்னு பார்த்தா z என்ன கொடுத்துருக்காங்க 5 - 2y. ஸோ ஓகே, ஜெட்டோட வேல்யூ 5 இதுவுமே நம்ம ஆல்ரெடி நம்ம கண்டுபிடிச்சிருப்போம்னு நினைக்கிறேன். 5 - 2y ப்ளஸ் டபிள்யூட வேல்யூ என்னன்னு பார்த்தா -1 ப்ளஸ் 3i. ஆக்சுவலாக இதுவுமே நம்ம ஃபஸ்ட் சம்மில் கண்டுபிடிச்சிருப்போம். டேரெக்டாக தான் சப்ஸ்டியூஷன் கூட பண்ணிடலாம். ஸோ பாருங்கள் 5 - 2y -1 ப்ளஸ் 3i. 5 - 1 4ங்களா? அதே மாதிரி -2i 3i என்னன்னு வரும்னு பார்த்தா +i. இதை ஸ்கொயர் பண்ண போகிறோம். ஸோ இது ஜென்ரல் a + b ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா தான். a² + b² + 2ab. அவ்வளோதான். 4 ஸ்கொயர் பண்ணால் 16, i ஸ்கொயர் பண்ணால் -1. ஸோ ப்ளஸ் 4 2s are 8i. ஆன்சர் என்ன வரும்னு பார்த்தா 15 + 8i. ஓகேங்களா? ஸோ இவ்வளோ தான். ஸோ நெக்ஸ்ட்டு ஒன் என்னென்னு பார்த்தா லாஸ்ட்டு சம் 6th சம். ஸோ இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா z + w ஹோல் ஸ்கொயர். இதை ஜென்ரலாக கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலாக இதே ஆன்சர் தான். z + wயோட ஆன்சர் என்ன கண்டுபிடிச்சிருப்போன்னு பார்த்தா 4 + i. அதை ஹோல் ஸ்கொயர் பண்ணாலுமே நமக்கு அதுதான் வரப்போகுது. ஸோ பிரச்சனையே கிடையாது. ஸோ 15 + 8i. ஸோ இது எப்படி வந்துச்சுன்னு பார்த்தா சேம் இதே பேட்டர்ன் தான். ஸோ நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, தேங்க்யூ. ஸோ இதுக்கு ஒரு வேணால் ட்ரிக் நான் சொல்லிடுறேன். இங்கே பாருங்கள், ஆக்சுவலாக இங்கே என்ன இருக்குதுன்னு பார்த்தா இந்த இடத்துல தான் நம்ம இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணியிருப்போம். கரெக்டுங்களா? ஸோ இந்த இடத்த நல்லா பாருங்கள். இங்கேருந்து நம்ம ஃபார்முலா யூஸ் பண்ணியிருப்போம். ஸோ சேம் தான். ஸோ எக்ஸாம்னால இந்த 2 சம்மே கேட்பானா கிடையாது. ஏதாவது ஒன்று தான் கேட்க போகிறாங்க. ஸோ அதனால் டோன்ட் வரி. ஸோ ஓகே, தேங்க்யூ எவ்ரி ஒன்.